வாழ்க வளமுடன். வணக்கம்ப்பா. இன்றைக்கி வந்து ஒன் பாட் புளிசாதம் செய்ய போகிறேன். அது என்ன ஒன் பாட் புளிசாதம்னா, புளிக்காய்ச்சல்லாம் செஞ்சு சாதம் வடித்து கிளற நேரம் இல்லைன்னா ஒன் பாட் புளிசாதம் இப்படி செய்யலாம். ஒரு பங்கு 1 டம்ளர் அரிசி கழுவி ஊற ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன். பச்சரிசி புழுங்கரிசி எது வேணாலும் வச்சுக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி விகிதம் புளி ஊற்றி புளி கரைச்சி வச்சுருக்கேன். இதுலேயே நான் உப்பு, மஞ்சப்பொடி, அப்புறம் பெருங்காயத்தூள், நான் புளிக்காய்ச்சலுக்காக எப்போதும் இன்ஸ்டண்ட்டாக பொடி வச்சுருப்பேன், அந்த பொடி எல்லாம் கரைச்சி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிக்க போகிறோம். வரமிளகாய், கருவேப்பிலை, அவ்வளோதான். நல்லெண்ணெய் தாங்க சேர்த்துக்கணும், ஏன்னா புளிசாதத்துக்கு நல்லெண்ணெய் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நல்லெண்ணெய் காஞ்சோன்னே கடுகு வெடிக்க விட்டுடுறோம். கடுகு வெடிக்கும்போது கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு கூட வேணாம், டேஸ்ட்டு கொஞ்சம் மாறும். கடுகு வெடிச்சிட்டு இருக்கும்போதே ரொம்ப காந்தங்காட்டியும் வரமிளகாயும் கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துடலாம். எல்லாம் வந்து வதங்கினோன்னே புளித்தண்ணி எடுத்து ஊற்றிட்டேங்க. இப்போ அதுலேயே அரிசியும் நம்ம சேர்த்துருவோம். அரிசியும் சேர்த்து மூடி ஒரு 2 விசில்லாம் விட போகிறேன், ஏன்னா நான் பச்சரிசி சேர்த்துருக்கேன். அதனால் 2 விசில் வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாங்க. ஆறுனோடனே குக்கரை திறந்தாச்சு. பாருங்கள், அப்படியே வெறையாக புளிசாதம் தான் குக்கரில் வச்சுருக்கோம், ஒன் பாட் ரைஸ்ன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், குழையில் வெறையாக தான் இருக்குது. நான் 1 விசில் தான் விட்டேன் பச்சரிசிங்கிறதுனால. எண்ணெய் தான் நிறையா தெரியுது, நல்லெண்ணெய். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் ஆற விட்டு எடுத்தோம்னு வச்சுங்களேன், புளிசாதம் வடித்து கிளறின மாதிரியே இருக்கும். டேஸ்ட்டும் கொஞ்சம் கூட மாறாது. ட்ரை பண்ணி பாருங்கப்பா. இனியாஸ் ஃபுட்ஸ் ஒன் பாட் புளி ரைஸ் புளிசாதம். சைட் டிஷ் வந்து உருளைக்கிழங்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். கொஞ்சம் கூட சாதம் வித்தியாசமே தெரியாது, சுவை இன்னும் அதிகமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கப்பா.